ஒரு பெரிய மடம். அந்த மடத்துல ஒரு தலைவர் அடிகளார். அடிகள்னா சாமியார் சொல்றோம்னா அது அடிகள், காந்தி அடிகள்னு அப்படித்தான். அடிகள் என்று சொல்லுவான். அப்போ அவர் வந்து எல்லாருக்கும் தலைமை அடிகளார். அவரு மற்ற அவங்களுடைய பிரான்ச் இருக்கும் இல்லையா, கிளைகள். அங்க இருக்க சாமியார் எல்லா ஊர்காரங்க, ஒரு ஊர்லயும் கிளைகள் இருக்கு. எல்லா சாமியாரையும் ஒன்னா வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வரல. கடைமடைங்கிற ஊரு. கடைமடையில இருந்து மட்டும் ஆள் வந்து சேரல. இவருக்கு ரொம்ப கோபம் ஆரம்பிக்கணுமே. வந்தவர் தான் ஆரம்பிக்கணும். அவர் ரொம்ப தாமதமா வந்தார். ரொம்ப லேட்டா வந்துட்டாரு. இவர் இந்த மட தலைவர் இருக்காரு, எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் திட்ட முடியல. அவரும் சாமியார் தானே வந்தவர், லேட்டா வந்தவரும். அதனால திட்ட முடியாம அவர் டவுன் விங்ல பேசினாரு. இரட்டை மொழியில் பேசினாரு. வாரும் கடை மடையரே அப்படின்னாரு. கடைமடை என்ற ஊரை சேர்ந்தவனா கடைமடையன்னு சொல்லலாம்ல. கடையம் என்ற ஊர் சேர்ந்தா கடையத்தான் அப்படி சொல்றோம் இல்லையா, சாத்தூரான் அப்படிம்போம்ல. கடைமடையனே, கடைமடையரே, வாரும் கடைமடையரே என்னாரு. அப்ப கடைமடையை சார்ந்தவனேன்னு அர்த்தம். இன்னொன்னு கடைசியா வந்த மடப்பயலேன்னு அர்த்தம். கடை மடையரே, தாமதமா கடைசியா வந்த மடப்பயலே வா அர்த்தம். அவரு உடனே கோவம் வந்துருச்சு. வெளியே சொல்ல முடியாது. பதிலுக்கு அவர் அடிச்சாரு. வந்தேன் மடத்தடிகளே அப்படின்னாரு. வந்தேன் மடத்தடிகளே, வந்தேன் மடத்து அடிகளே, வந்தேன் மடத்தடிகளே, முட்டா பயலே, முட்டா தடியனே, மடத்து அடிகளே, மடத்தடியனே, முட்டாள் தடியனே. அப்ப வாரும் கடை மடையரே, வந்தேன் மடத்தடிகளே என்பது இந்த இரட்டை மொழிகளுக்கு அழகு சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு சொற்றொடர்.